சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது சங்கீதம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பே. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருளச் செய்வே. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்கிறார்னு கேட்டா, ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். எந்த காணொளியும் கூட இருக்காது. அவன் எந்த உதவி செய்கிற நபரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. நீ நம்பி போகிற எந்த மனிதனும், எந்த பிசினஸும், எந்த வேலையும், எந்த பணமும் உன் ஆபத்து காலத்தில் உன் கூட இருப்பது வேதம் சொல்லுகிறது. நீதிமானாய் தேவ சமூகத்துக்கு முன்பாக உன்னை அர்ப்பணிப்பாய் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆபத்து நாட்களில் யாரை தேடுவது என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு ஆபத்து நாட்களிலே அவர்களை கர்த்தர் தத்தளிக்க விட மாட்டார், அலைந்து துரிய விட மாட்டார். அவர்களோடு கர்த்தர் இருப்பார். ஆமென். உன் தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பார்னு கேட்டா செவி கொடுப்பார். வேத புஸ்தகம் சொல்லப்படுகிறது, அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆமென். கர்த்தரன் எங்க வைப்பாரா? கர்த்தரன் எங்க வைப்பாரா? இன்னைக்கு எல்லாரும் அதை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நான் எங்க வரணும், என் வேலை எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும். ஆமென். அதுக்காக தானே ஓடுறோம், அதுக்காக தானே உழைக்கிறோம், அதுக்காக தானே அநேக வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்களாய் இருப்பீர்கள் என்றால் உன்னுடைய உயர்வை மனிதன் தீர்மானிக்க வேண்டியது அல்ல, கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். நீ உயர்த்தப்படுவது அதிக நிச்சயம். நீ உயர்த்தப்படுவது அதிக நிச்சயம். உயர்வுக்காக மனிதனுடைய கால்களை பிடிக்க தேவையில்லை. உயர்வுக்காக உன்னுடைய கனத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். உயர்வுக்காக மற்றவரிடத்தில் கையேந்து நிற்க வேண்டாம். வேதம் எழுதி வைத்திருக்கிறது, உன் பெயரை சொல்லி எழுதி வைத்திருக்கிறது. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? நம்பிக்கையோடு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிறவர் என்னை உயர்த்துவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எத்தனை காம்படிஷன் இருந்தாலும் பரவாயில்லை, அது எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, நீ உயர்த்தப்படுவது அதிக அதிக அதிக. என் பிள்ளைகள் உயர்த்தப்படுவது, என் கணவன் உயர்த்தப்படுவது, என் சந்ததி உயர்த்தப்படுவது, என் சபை உயர்த்தப்படுவது, உன் வேலை உயர்த்தப்படுவது, உன் எதிர்காலம் உயர்த்தப்படுவது அதிக நிச்சயம். அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். உனக்கு ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கர்த்தர் உயர்த்துவா. நீ நீதிமானாய் இருக்கணும். எப்படி கர்த்தர் உயர்த்துவார் பாஸ்டர்? எப்படி ஆபத்து காலத்துல என் கூட இருப்பார்? கேள்வி வரலாம். எத்தனையோ மரணங்கள் இரவிலே நடக்கிறது. எத்தனையோ மரணத்திலே ஆபத்து நாட்களிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து மரணத்தை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏன் இன்னைக்கு உன்னையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்த மாட்டார். ஆபத்துல இருந்து விடுதலையாக்கின ஒரு சில நபர்களை மாத்திரம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 14வது அதிகாரம் 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல்
இன்னைக்கு இஸ்ரவேல் கண்டார்கள், இனி வருகிற நாட்களிலே நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் அதை நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? திரளான ஜனங்கள், எகிப்தியர்கள் இஸ்ரவேலை கொள்ளையாடும்படியாய் அழிக்கும்படியாக நெருங்கி நெருங்கி வருகிறார்கள். இந்த ஆபத்து காலத்திலே யார் இஸ்ரவேலோடு கூட இருந்தார் என்று கேட்டால், என் தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவர் எப்படி அவர்களை விடுதலையாக்கினார் என்று கேட்டால், எகிப்தியர்கள் கைக்கு இஸ்ரவேலரை என்ன செய்தாரா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு என்னையும் தப்புவிப்பார். வியாதியிலிருந்து நீங்க சொல்லுங்க, எனக்கு தப்புவிப்பார்னு. வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, பாவத்திலிருந்து, கொள்ளையான மனிதரிடத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கர்த்தர் தப்புவிப்பார். என்னை மாத்திரம் அல்ல, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விழுங்கும்படியாய் அநேக கூட்டங்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறது. என்னை சிதைக்கும்படியாய் அநேக கூட்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது. என்னை அவமானப்படுத்தும்படியாய் அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவிடத்திலிருந்தும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை தப்புவிப்பா, கர்த்தர் என்னை தப்புவிப்பா. 1000 பேர் இருக்கட்டும், 10,000 பேர் இருக்கட்டும், ஒரு சில கோடிகள் இருக்கட்டும், என்னை தப்புவிக்கிறதே இவன் என்னை தப்புவிப்பா. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா, உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் இனி அவர்கள் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்று கேட்டால், அவர்கள் செத்து கிடப்பதை இஸ்ரவேல் கண்டார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் செத்து கிடக்கிறதை என் கண்கள், என் கண்கள், என் காது, என் தேவன் செய்வார். நம்பிக்கை, நம்பிக்கை. என் குடும்பத்துக்கு விரோதமாக, என் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனிதனும் செத்து கிடக்க போகிறார்கள், செத்து கிடக்க போகிறார்கள். இனி அவர்கள் என்னை மேற்கொள்வது அல்ல, இனி அவர்கள் என்னை மேற்கொள்வது அல்ல. ஆபத்து நாட்களிலே கர்த்தர் என்னை தப்புவிப்பார். என் கண்கள் காணும். இன்னைக்கு கர்த்தரனோடு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க கண்கள், உங்க கண்கள். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இன்னொரு மனிதனை குறித்து வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கையுக்கும் கரடியின் கையுக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கையுக்கும் தப்புவிப்பார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். ஆமென், அல்லேலூயா. சிங்கத்தின் கையுக்கும் பெலிஸ்தீனின் கையுக்கும் என்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, ஆமென். பெலிஸ்தீன் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். பெலிஸ்தீன் உனக்கு விரோதமாய் பயங்கர ஆயுதத்தோடு இருக்கலாம். அவனை கண்டு பயப்படாதே. உன்னை பயமுறுத்துகிற எல்லா மனிதனுக்கு முன்பாக இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தப்புவிப்பே. எதை கண்டு பயப்படுற? எதை கண்டு பயப்படுகிறாய்? வியாதியை கொண்டு பயப்படுறியா? சரீரத்தை கொண்டு பயப்படுறியா? அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், என்னை தப்புவிப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல நீதிமானா என்னைக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ, நீதிமானா என்றைக்கு தேவ சமூகத்துல என்னை அவருக்கு பிரியமாய் என் நடையை நடத்துகிறேனோ, அப்பொழுது கர்த்தர் என்னை வெட்கமடைய செய்ய மாட்டார். என்னை என்னமா மாத்துவார்னு கேட்டா, என்னை தப்புவிப்பா, உங்களை தப்புவிப்பார். எல்லா ரிப்போர்ட்டையும் கர்த்தர் மாத்துவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஆமென். சரீரத்தை எல்லாத்துக்குமே பலவீனம் வரும், எல்லாத்துக்குமே போராட்டம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன குறைகள் என்ன செய்யும்? இருக்கதான் செய்யும். குறையில்லாத மனிதன்
இந்த உலகத்துல யாருமே குறைகள் இருக்கும். அந்த குறையை நான் எப்படி ஃபேஸ் பண்றேன், அந்த குறையை எப்படி நான் எதிர்கொள்றேன், அதுதான் கர்த்தர் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கவலைப்படாத, இழந்து விடுவேனோ, அல்லேலூயா, என் சந்தோஷத்தை நான் இழந்துருவேனா? கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். தப்பு விப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் நீங்க விசுவாசிக்க கூடாது? இந்த வியாதியிலிருந்து என்னை, அல்லேலூயா, அல்லேலூயா, இல்ல இந்த வியாதியில தான் நான் மறுத்து போகணும் அப்படின்னு கர்த்தருடைய திட்டம் இருந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு ஒரு நாள் வருத்தப்படவே கூடாது. அந்த வியாதியை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. ஆனா நிச்சயம் சொல்றேன், இந்த வியாதியின் மூலியமாய் ஆண்டவருடைய எழுப்புதல் உண்டாகுமே தவிர ஒரு நாள் இந்த வியாதி மூலியமாய் ஆண்டவருடைய நாமம் கீழே போவதே அல்ல. அல்லேலூயா. நடக்கும், கர்த்தர் செய்வார். சரீரங்களிலே மாற்றங்கள் வரலாம். சரீரங்களே என்னவித பலவீனங்கள், உறுப்புகள் எல்லாமும் மாறலாம். ஆனால் என் தேவன் என்னை தப்புவிப்பார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார், கர்த்தர் என்னை தப்புவிப்பார். சிங்கத்தின் கையுக்கும் பெலிஸ்தீனின் கையுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும், பாவங்க சீற்றிலே இருக்கிற இந்த கையிலிருந்து என்னை கர்த்தர் தப்புவிப்பார், என்னை தப்புவிப்பார். தப்புவித்து மாத்திரம் அல்ல, என்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள்.